கேரளா ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்ட காரில் வந்து ஒரு 7 பேர் கொண்ட கும்பல் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆயுதம் இல்லாமல் மாயாண்டியை நோக்கி ஓடுறாரு. போய் இவர் மாயாண்டியை அட்டாக் பண்ணி காலை வந்து என்ன பண்ணி விடுறாரு, காலை இது பண்ணி விட்றாரு, டிஸ்டர்ப் பண்ணி அப்படியே கவுத்து விட்றாரு. கவுத்து விட்டோன்னே மீதி ஆட்கள் வந்து அவர் கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நெல்லை மாவட்டம் என்பதே வந்து ஒரு பதட்டமான ஒரு மாவட்டம் தான். பொதுமக்களை வந்து அதை பார்க்குறது, அதை வீடியோ எடுக்கிறது, அதை சமூக வலைதளங்களில் போடுறதா இருக்காங்களே தவிர சீனில் இறங்கி உடனே ஒரு அதட்டலாம், இல்லை கார் எடுத்துகிட்டு போய் முட்டலாம், இல்லை இவங்க வெட்டிட்டு போகிறத ஒருத்தர் கார்லேயே வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இல்லை சார், இதில் காவல்துறையும் வேடிக்கை பார்த்துன்னு சொல்கிறாங்க. சுதாரிக்கிறதுக்குள்ள அந்த சம்பவம் வெட்டின பிறகு அவருடைய உயிர் போயிடுச்சான்னு பார்த்துட்டு போய் வண்டியில் ஏறுறது அப்படின்றது ஆமாம், பக்கா ப்ரீ பிளான்டு மர்டர். ராஜாமணிங்கிற ஒரு கவுன்சிலர் வந்து காலி பண்ணதுனால தான் அந்த ஆனால் புது வழக்கு மாயாண்டி வரான்றது எதிர்த்தரப்புக்கு எப்படி தெரிஞ்சு? அதான் சார், ஏன்னா ஒரு நம்பர் பிளேட் இல்லாத பல்சர் பைக்லாம் வராரு, இத்தனை ஹெல்மெட் போட்டு வராராம். ஆமாம், எப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்படி நோட் ஆட்டாங்க? இது அது அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய சட்டத்தை அவங்க வந்து அசால்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தினால தான் இப்படி பட்டப்பகல் படுகொலைகள் நடைபெறுகிறது. இந்த இடத்துக்கு வருவான், வண்டி இங்கே விடுவான், போவான்னு சொல்லிட்டு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் ஒரு மர்டருக்கே வருவாங்க. தப்பிச்சு போனால் எப்படி இருக்கும், சிக்கிட்டா எப்படி இருக்கும், மிஸ் பண்ணிட்டா என்ன ஆகும், சட்டத்தை பற்றியோ இவர்களுக்கு கவலை இல்லை, ஒரு அச்ச உணர்வு கிடையாது அப்படின்னு பொழுது தான் என்கவுண்டர் பண்ணால் நேராக போயிட்டு மனித உரிமை ஆணையத்தில் புகார் கொடுக்குறாங்க. என்கவுண்டர் பண்ணல அப்படின்னா, அடடா ஒரு 4-5 என்கவுண்டராவது பண்ணாதானப்பா இந்த சட்டம் ஒழுங்கு சரியாகுன்னுவாங்க. அப்போ உயர் அதிகாரிகளால தடுக்கப்பட்டிருக்கு அப்படி சார். 4 ஆண்டுகளில் நீங்கள் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா 240 படுகொலைகள் நடந்திருக்கிறதாக ஒரு கருத்து கணிப்பு. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்களை நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு சார்லஸ் வெற்றிவேந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டம், அதாவது ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் 7 பேர் கொண்ட கும்பல் வந்து மாயாண்டிங்கிற ஒரு நபரை சரமாரியாக வெட்டி தப்பிச்சு போயிருக்காங்க. இந்த வழக்கான பின்னணி என்ன சார்? அதாவது நேற்று காலை சரியாக 10-15 மணி அளவில் வந்துட்டு ஒரு வழக்கு சம்பந்தமாக நீதிமன்றத்திற்கு வருகிறார் ஒரு நபர். அவர் பேர் வந்து மாயாண்டி. அவரை வந்து என்ன கேட்டால் ஏற்கனவே அவர் மீது குற்ற வழக்குகள்லாம் கொலை வழக்குகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லும்போது இந்த மாயாண்டியை வந்து ஏற்கனவே ஒரு வார்டு மெம்பரோ ஒரு கவுன்சிலர் அங்கே லோக்கலில் ஒருத்தர் வந்துட்டு என்ன பண்ணார் கேட்டால் அவருடைய கொலை வழக்கில் தொடர்புடைய ஒரு ஆள் A1 தான் இவர் இருக்கார், அந்த வழக்கில் A1 இருக்கார். பட் ஆனால் அந்த வழக்கில் வந்து அவர் கோயம்புத்தூரில் வந்து சிறையில் அடைக்கப்பட்டு சிறையில் இருந்து என்ன பண்ணுறாருன்னா விடுதலையாகி விடுதலைன்னா பெயில் கிடச்சி வெளில வராரு. பெயில் கிடச்சி வெளில வந்துட்டு வேற ஒரு வழக்கில் புட்டப்பாவை போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி அவர் சிறைக்கு அனுப்புனதை அவங்க தம்பி அண்ணன் சொல்கிறாரு. வேற ஒரு வழக்கில் அவர் சிறைக்கு அனுப்புகிறாங்க. சிறைக்குலேருந்து வந்து ஒரு 15 நாள் தான் ஆகுது. வந்திருக்கும்பொழுது ஏற்கனவே வந்து இவர் மேலே வந்து கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸ் இருக்கிறதுனால அவருக்கு வந்து ஒரு பகை இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. அந்த பகுதியில் குறிப்பாக நீங்கள் நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை நெல்லை மாவட்டம் என்பதே வந்து ஒரு பதட்டமான ஒரு மாவட்டம் தான். குறிப்பாக கடந்த ஒரு 4 ஆண்டுகளில் நீங்கள் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 240 படுகொலைகள் நடந்திருக்கிறதாக ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. அப்படி வந்து அடிக்கடி கொலைகள் நடப்பது வந்து அங்கே சர்வசாதாரண மக்கள் நடமாடுகிற பகுதி, மார்க்கெட் பகுதி, எந்த ஒரு விதமாக இருந்தாலும் அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். இப்போ இங்கே கூட நீதிமன்ற வளாகத்தில் சர்வசாதாரணமாக நடந்தது. அதான் இப்போ வந்து இந்த நபரை பொறுத்தவரையில் ஒரு வழக்குக்காக அப்பியராக வராரு. நீதிமன்ற வளாகம் என்பது அதே போல் வந்து நெல்லை மாவட்டம் எல்லா மாவட்ட நீதிமன்றங்களுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. டைட்டாக செக்யூரிட்டி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஹைகோர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து CISF சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக அவங்க ஸ்க்ரீனிங் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. எதையுமே நம்ம உள்ளே கொண்டு போகாத ஒரு சூழல் ஹைகோர்ட் உள்ளே ரீச் ஆகும்போது பக்காவாக செக் பண்ணி அனுப்புகிறாங்க. அதுபோல் மாவட்ட நீதிமன்றங்கள்லேயும் இருக்கணும் அப்படின்றது பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்படுது வழக்கறிஞர் சங்கம் மூலமாக எல்லா மாவட்ட. ஏன்னா ஒரு சம்பவம் நடந்த பிறகு தான் நம்ம இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படி பண்ணியிருக்கலாமோன்னு யோசிக்கிறோம். நேற்று காலையில் 10:15 மணிக்கு வந்துட்டு ஒரு வடக்குக்கு அப்பியராக அவர் வராரு. அவரும் அவங்க அண்ணனும் வராங்க. வரும்பொழுது ஒரு கேரளா பதிவெண் கொண்ட பழைய வண்டி, அது எஸ்டிமோ ஏதோன்னு நினைக்கிறேன், அந்த பழைய வண்டி வந்து ஐக்கானோ எஸ்டிமோ போல்
அந்த வண்டியில் ஒரு டீம் வந்து இவங்களை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி எப்படி அப்பியர் ஆக போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் அவங்க தெரிஞ்சிருக்கு. அதில் ஒரு வழக்கறிஞர் ஸ்டிக்கர் வேறு அந்த காரில் ஒட்டப்பட்டிருந்திருக்கு. அதனால் ஒரு சந்தேகம் ஏற்படல. ஏன்னா நீதிமன்ற வளாகம் அப்படின்னும் போது வழக்கறிஞர்கள் வந்து போகிற ஒரு இடம். அதுவும் இல்லாமல் காலையில் ஒரு பரபரப்பான ஒரு டைம், அது 10:15ன்றதே வந்து ஒரு கோர்ட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு நேரம். கிடக்கிற டக்குன்னு டேட் ஆகிடும். எந்த அளவுக்கு முதல்ல வருது. ஆமாம், அது ஒரு சிக்கலான ஒரு விஷயமா இருக்கிறதுனால எல்லாம் பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு நகர பகுதியில் அமைந்திருக்கிற ஒரு நீதிமன்ற வளாகம். அந்த நீதிமன்ற வளாகத்திற்கு வந்த ஒரு நபரை வந்து என்ன பண்ணாங்கன்னா, திடீர்னு அந்த காரில், கேரளா ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்ட காரில் வந்து ஒரு 7 பேர் கொண்ட கும்பல் என்ன பண்ணுறாங்கன்னா, தாக்குதல் நடத்துறதுக்கு ஃபஸ்ட்டு ஒருத்தர் எம்டியாக தான் ஓடுறாரு. ஆயுதம் இல்லாமல் மாயாண்டியை நோக்கி ஓடுறாரு. போய் இவர் மாயாண்டியை அட்டாக் பண்ணி காலை வந்து என்ன பண்ணி விடுறாரு, காலை இது பண்ணி விட்றாரு, டிஸ்டர்ப் பண்ணி அப்படியே கவுத்து விட்றாரு. கவுத்து விட்டோன்னே மீதி ஆட்கள் வந்து அவரை வந்து வெட்டுறாங்க. அந்த சூழல் ஏற்படும் பொழுது எதிரில் பார்க்கும்போது ஒரு 30க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் வந்து அந்த இடத்துல அந்த செக்யூரிட்டிக்காக நீதிமன்ற வளாகத்தில் நின்றுட்டு இருந்திருக்காங்க. நின்றுட்டு இருக்கும்போது கூட ஒரு சில வழக்கறிஞர்கள் இந்த சம்பவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை பார்த்த உடனே, ஏன்னா ஏற்கனவே நம்ம கிருஷ்ணகிரியில் பார்த்தோம், ஒவ்வொரு விஷயத்தில் பார்க்கும்போது பொதுமக்களை வந்து அதை பார்க்குறது, அதை வீடியோ எடுக்கிறது, அதை சமூக வலைதளங்களில் போடுறதா இருக்காங்களே தவிர சீனில் இறங்கி உடனே ஒரு அதட்டலாம், இல்லை கார் எடுத்துகிட்டு போய் முட்டலாம், ஏதோ ஒரு விஷயத்த பண்ணலாம். இப்போ கூட நண்பர் ஒருத்தர் நம்ம அந்த காரில் இவங்க வெட்டிட்டு போகிறத ஒருத்தர் கார்லேயே வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அந்த பதிவுகளையும் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ஸ்பான்டேனியஸாக யோசிக்கிறது கிடையாது. அதுவும் இல்லாமல் இது கொலை சம்பவம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை எல்லாருமே அப்படி யோசிச்சிட முடியாது. ஒரு சிலர் மட்டும்தான் உள்ளே இறங்கி அது ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி செக்யூர் பண்ணுறதுக்கான முயற்சிகள் பண்ண முடியும். சார், இதில் காவல்துறையும் வேடிக்கை பார்த்துன்னு தான் சொல்கிறாங்க. ஆமாம், காவல்துறையை பொறுத்தவரையில் என்னன்னு கேட்டால், இப்போ எக்யூப்டான அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இதுக்கு வெளியில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் போது அதை எப்படி வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் அந்த விஷயம் முடிஞ்சிடும். 5 நிமிஷத்தில் அந்த ஒரு மர்டரை செஞ்சிடறாங்க. செய்யும் பொழுது இவங்க அதை சுதாரிக்கிறதுக்குள்ள அந்த சம்பவம் நடந்து முடிகிறது. இது என்னடா இதுன்னு, ஏன்னா அவங்க புதுசாக இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் என்ன கேட்டால், நிறைய விஷயங்கள் காவல்துறை கையில் துப்பாக்கியே இருந்தாலும் கூட அவர்கள் உயரதிகாரிகள் கேட்டு தான் சுடணுன்ற மாதிரிலாம் இருக்குது. அப்படின்னும் பொழுது எடுத்தோன்னே டக்குன்னு எடுத்து சுற்ற முடியாது. ஏன்னா சினிமாவில் பார்க்குற மாதிரி கிடையாது. இல்லை சார், இப்போ அங்கே கூடியிருந்த வழக்கறிஞர்களே போய் பிடிச்சிருக்காங்க. சார் வாங்கன்னு போலீஸ் கூப்பிடும் போது வேடிக்கை தான் பார்த்துருக்காங்க. அதுதான் வந்து பிடிச்சிருக்கலாம்ல. அதுக்கு தான் வந்து இப்போ நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. உயர் நீதிமன்றமும் நேராக தலையிட்டு இருக்காங்க. அங்கே இருந்த காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணாங்க, எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி அறிக்கை தாக்கல் செய்யுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அங்கே ஏன் வரல அப்படின்றது அவங்களுடைய மனதில். ஏன்னா 30 பேரில் வந்து ஒரு உதவி ஆய்வாளர் மட்டும் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா ஓடி இருக்காரு. ஓடி போயிட்டு வழக்கறிஞரோட சேர்ந்து ஒரு ஆளை செக்யூர் பண்ணுறாங்க. அப்படின் போது நம்ம காவல்துறையிலையும் வந்து பல்வேறு மாற்றங்கள், நீதிமன்ற வளாகத்தில் போடக்கூடிய அதிகாரிகள் வந்து பயங்கர எக்யூப்டாகவும் எதுக்கும் துணிந்தவர்களாக, இப்போ இராணுவத்திலாம் பார்த்தீங்கன்னா எதையாவது யோசிக்கிறாங்களா, அங்கே போயிட்டு அவன் சுடும்போது எங்கே போய் ஒழிஞ்சிக்கிட்டா இருக்காங்க, நேருக்கு நேர் போய் சந்திக்கிறாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒன்று ஆனால் கூட அரசு பார்த்துக்கு போகுது, ஏன்னா அதெல்லாம் இந்த சகித்து கொண்டு தான் நம்ம அந்த இடத்துக்கே வரோம். ஆமாம், அந்த வேலைக்கே நம்ம வர்றதுக்கு எதுக்கு, எல்லாரோட காமன் மேனாக யூனிஃபார்ம்டு சர்வீஸ்ன்னும் போது காமன் மேனோட நீங்கள் மாறுபட்டு காணப்படக்கூடிய ஒரு ஆள் அப்படின்போது அந்த இடத்துல வழக்கறிஞர்கள் வந்து ஒரு ஆதங்கமான ஒரு தகவலை சொல்கிறாங்க. என்ன கேட்டால், சம்பவம் நடக்கும்போது நாங்கள் கூப்பிட்றோம், காவல்துறை வரல, பின்வாங்கி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது உடனே உயரதிகாரிகளோட கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான சென்சிட்டிவான மாவட்ட நீதிமன்றங்களில், ஏன்னா எல்லா மாவட்ட நீதிமன்றம் சொல்ல முடியாது, ஒரு சில மாவட்ட நீதிமன்றம் ஒரு அசம்பாவிதம் நடக்காது. ஆனால் நெல்லை, இந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் எக்ஸ்ட்ராவாக வந்து நீங்கள் வந்து காவல்துறை அதிகாரிகளை நீங்கள் நியமிக்கும் பொழுதும் காவல்துறை அதிகாரிகள் இறங்கி ஃபீல்டில், இப்போ நேற்று ஒரு சம்பவம் நடக்குது, டக்குன்னு அங்கே ஒரு பிஸ்டலை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரி இருக்காரு, டக்குன்னு எடுத்து டக்குன்னு சுடலாம். ஆமாம், ஆனால் அதுலேயும் ஒரு சட்டச்சிக்கல் இருக்குது. அது பொதுமக்கள் மேலே, ஏன்னா பொதுமக்கள் நடமாடக்கூடிய ஒரு பகுதி, டக்குன்னு எடுத்தோன்னே ஏன்னா ரொம்ப நாள் கழித்து சுடுற மாதிரி இருக்கும். ஏன்னா துப்பாக்கி எல்லாம் வந்து நம்ம அதாவது ஒரு குற்றவாளி தொடர் குற்ற செயலில் ஈடுபடுறான், அவனை பிடிக்க போகும்போது அங்கே ஒரு அசம்பாவிதம் ஏற்படுது, காவல்துறை தாக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க, திருப்பி சுடும்போது அது ஒரு என்கவுண்டர் ஆயிடுது. அந்த என்கவுண்டருக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை காவல்துறை அதிகாரிகள் சந்திக்க வேண்டியிருக்கு தெரியுமா? இன்னைக்கு தெலுங்கானாவில் ஒரு மருத்துவர் வந்து கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க. ஒரு 2019 நவம்பர் மாதத்தில். இந்த டைமில் தான் 27, 28 டைமில் 24ஆம் தேதி 25ஆம் தேதி அவங்க வந்து கற்பழிக்கப்படுறாங்க. 4 பேரை வந்து ஒரு 3 நாளை செக்யூர் பண்ணுறாங்க போலீஸு. அதுக்கப்புறம் இந்த சீனா ஃபக்கரன்ஸை கொண்டு போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், காவல்துறைக்கு இவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது. அங்கே கிடக்கிற கல்லையும் கட்டையெல்லாம் தூக்கி போலீஸ் அடிக்கும்போது போலீஸ் இந்த 4 பேரையும் என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. இதுதான் கதை. ஆனால் அந்த மருத்துவர் இறந்து போன சம்பவம் நாடு முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தி இந்தியா முழுவதும் எல்லாம் போராட்டம் பண்ணோம். என்கவுண்டர் பண்ணிட்டாங்க, பயங்கரமான பேராயிடுச்சு. 4வது நாளே அக்யூஸை காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பாராட்டுகள். பாராளுமன்றத்தில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, குற்றவாளிகளை வந்து சரியான முறையில் டீல் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. ஆனால் அதற்கு பிறகு இறந்து போன
நபருடைய தந்தை உச்சநீதிமன்றம் வரையும் போய் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அனுப்பி இந்த வழக்கை போட்டு எல்லாத்தையும் விசாரிச்சு 10 காவல்துறை அதிகாரிகள் மேலே கொலை வழக்கு பதிவு பண்ணாங்க. அப்போ எப்படி போலீஸ் வந்து போய் இறங்கி சுட முடியும்? ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி, அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் எல்லாமே இருக்கு. இருந்தாலும் கூட இந்த மாதிரி சூழ்நிலைகளை வந்து அசாதாரணமான சூழ்நிலைகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு டேலண்டடான ஆஃபீஸர்ஸை தான் நம்ம போடணும். அந்த நீதிமன்ற வளாகத்தில் பெண் காவலர்கள் இருக்காங்க, ஆண் காவலர்கள் இருக்காங்க, ஒரு பெண் ஆய்வாளர் இருக்காங்க. அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒரு நீதிமன்ற வளாகத்தில் போடும் பொழுது எக்யூப்டாக வந்துட்டு ஒரு கமாண்டோ கிட்ட வந்து ட்ரெயின்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸாக அங்கே போடணும். ஒன்று. ரெண்டாவது கேட்டால் சிஐஎஸ்எஃப். ஏன் இப்போ வந்து உயர்நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு மதிய மாவட்ட நீதிமன்றங்கள் சென்சிட்டிவான மாவட்ட நீதிமன்றங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க ஃப்ரண்ட்டில் இருப்பாங்க. சிஐஎஸ்எஃப் பொறுத்தவரையில் கேட்டால் அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டால் அசம்பாவிதம் நடந்தால் நீங்கள் இறங்கி அடிக்கலான்ற மாதிரி தான். அவங்க யாரும் பார்க்கவும் போகிறதில்ல. அப்படிப்பட்ட ஒரு ஒரு செக்யூரிட்டியை தான் நம்ம கொண்டு வரணும். அந்த செக்யூரிட்டி லேக் ஆன ஒரு காரணத்தினால தான். ஏன்னா 30 பேர்ல ஒரு 4 பேர் இறங்கி கட்டையை கட்டி தூக்கிட்டு ஓடினா கூட காவல்துறை ஓடிருக்கு. ஏன்னா இவங்க ஓடினதும் வெட்டிட்டு ஓடுறாங்க. சிக்கிறாரு தனியா. சிக்கிற பிறகு அவர் கொடூரமாக வெட்டுறாங்க. வெட்டின பிறகு அவருடைய உயிர் போயிடுச்சான்னு பார்த்துட்டு போய் வண்டியில் ஏறுறது அப்படின்றது ஆமா மிக வேகமாக ஓடின மாதிரி தெரியல. அப்போ இது வந்து பக்கா ப்ரீ பிளான்டு மர்டர். ஏற்கனவே ஒரு மர்டர் நடந்திருக்கு. அந்த மர்டரை பேஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணாங்கன்னா படிக்குப்படியாக ஒரு கொலை நடந்திருக்கு. இது ஒரு பதற்றத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் எல்லா மற்றையும் கடந்து போயிட்டு ஒரு பேட்டியை பேசிட்டு போயிடுறோம். ஆனால் அப்படி கிடையாது. நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை நான் உங்களுக்கு அந்த தகவல்களையே நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆர்டிஐ மூலமாக கிடைக்கப்பட்ட தகவல் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் 240 கொலைகள் 4 ஆண்டுகளில் நடந்திருக்குன்னு சொல்லி புதிய தலைமுறையில் வந்து பேப்பரில் ஒரு தகவல் வருது. 240 கொலைகள் நடைபெற்றிருக்கிறது. கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாக 48 சிறார்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்ன்றாங்க. 48 சிறார்கள், சின்ன பசங்க ஜுவனல் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. உட்பட 887 பேர் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரையில் இயற்கை வளம் எல்லா வளமும் கொண்ட ஒரு பயங்கர ஒரு செழிப்பான ஒரு ஏரியா தான் வந்து அங்கே. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பட்டப்பகலில் கொலைகள் நடக்கிறதெல்லாம் அதிகரிச்சிருச்சு. இப்போ இந்த 240 கொலைகளில் நீங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 240 கொலைகளில் வந்து ஒரு ஆணவ கொலை சொல்கிறாங்க, 320 கொலைகள் 45 கொலைகள் சொல்கிறாங்க, சாதிய கொலைகள் 16 கொலைகள் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் சுமார் 870 பேர் கைது செய்யப்பட்டு மாநகர் பகுதியில் 92 பேரும் புறநகர் பகுதியில் 243 பேரும் மொத்தம் 335 பேரும் மீது குண்டர் தடுப்பு சட்டம் இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இவ்வளோலாம் பண்ணியும் அங்கே தொடர்ச்சியாக சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டால் அங்கே வந்து அங்கே இருக்கிற கேங்ஸ்டரு ரவுடி குழுக்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன கேட்டால் காவல்துறையா என்ன பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க, நம்மளை கொண்டு போய் ஜெயிலில் போடுவாங்க. இப்போ நம்ம திருநெல்வேலியில் ஒரு மர்டர் பண்ணுறோமா இதில் போடுவாங்க, சென்னையில் போடுவாங்க, இல்லை வந்து மதுரையில் போடுவாங்க, இல்லை கோயம்புத்தூரில் போடுவாங்க. அட்வொகேட் இருக்காங்க, அவங்க கொண்டு வந்துடுவாங்க. அப்படின்ற ஒரு விதமான அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய சட்டத்தை அவங்க வந்து அசால்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தினால தான் இப்படி பட்டப்பகல் படுகொலைகள் நடைபெறுகிறது. இப்போ நான் இந்த சொன்ன புள்ளி விவரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு பத்திரிகையில் வந்து வந்திருக்கு. அது இன்னைக்கு வரையும் ரெக்கார்டாகவே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இதை தடுப்பதற்கு என்ன வழின்னு பார்க்கணும். அதே நேரத்தில் இப்போ இந்த மாயாண்டியோடைய கொலை வந்து சர்வசாதாரணமாக ஹேண்டிலும் பண்ண முடியாது. ஏன்னா மாயாண்டி வந்து இது வந்து ஒரு சாதிய கொலையா அப்படின்ற ஒரு பேச்சும் அடிபடுது. ஏன்னா ஏற்கனவே நடந்த சண்டைகள்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த ராஜாமணிங்கிற ஒரு கவுன்சிலர் வந்து காலி பண்ணதுனால தான் அந்த அதுக்கான ரிவெஞ்சாக தான் இதை பார்க்குறாங்க. அங்கே பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் இந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கிற டீம்லாம் இருக்கும். இப்போ ராஜாமணி இறந்து விட்டாருன்னா அங்கே வந்து நிறைய பேர் போய் ஆய்வு பண்ணாங்க, ஒரு தலித் படுகொலை செய்யப்பட்டார்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சு. அப்போ நிறைய அதிகாரிகள் போனாங்க, எவிடன்ஸ் கதிரெலாம் போனார் ஸ்பாட்டுக்கு. அப்படி எல்லாருமே போயிருக்காங்களா. அப்போ அவங்கள என்ன பண்ணணும்னு கேட்டால் இது மாதிரி தொடர் சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கான அறிவுரைகளையும் மாவட்ட ஆட்சியாளர்கள் என்ன பண்ணணும்னா அதை வந்து பார்வையிடணும். ஏன்னா இது அடுத்த கட்டம் என்னத்தை நோக்கி போவோம் அப்படின்ட்டு. அப்போ ஒரு மாவட்ட நிர்வாகம்ன்றவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அது இறங்கி போய் பார்க்கணும் என்ன நடக்குது, யார். இப்போ ஒன்றும் இல்லை, மர்டர் கேஸில் இவர் வரார் அப்படின்றது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை சொன்னால் இவர் இப்போ கொலை வழக்குக்கு வராருன்றா நான் எங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் எந்தெந்த கேஸுக்கு எந்தெந்த மர்டர் கேஸ் வராங்கன்னு போலீஸ் ஒரு லிஸ்ட்டை வச்சு ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஷனா V5 திருமங்கலமா, N1 ராயபுரம், V1 வில்லிவாக்கம் இப்படி இருக்கு இல்லையா. இந்த காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கொலை வழக்கு என்னைக்கு வருது, அந்த அக்யூஸ்ட் வராரா இல்லையா, வாரண்ட் ஆகுதா இல்லை தூக்கணுமா போகிறதெல்லாம் லிஸ்ட் இருக்கும். அது மாதிரி அங்கேயே ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. ஆனால் நேற்று மாயாண்டி வந்தது இவங்களுக்கு தொடர்பில்லாத ஏதோ ஒரு வழக்கில் வந்த மாதிரி சொல்கிறாங்க. புது வழக்குக்காக
வந்து சொல்றாங்க. ஆனா புது வழக்குக்கு மாயாண்டி வரான்றது எதிர்த்தரப்புக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அதான் சார். ஏன்னா ஒரு நம்பர் பிளேட் இல்லாத பல்சர் பைக்லாம் வராரு. இத்தனை ஹெல்மெட் போட்டு வராராம். ஆமா. எப்படி கண்டுபிடிச்சாங்க? எப்படி நோட் விட்டாங்க? அது வீடு கிட்ட இருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பை ஒருத்தர் இருப்பான் லோக்கல்ல. இப்போ நீங்க இந்த பழிக்கு பழி கொலைகளாக இருக்கட்டும், சாதிய கொலைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஈல்டும் கொடுக்க போறதில்ல. பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பெரிய பெரிய ஆட்களோட நம்ம பயணிச்சு பார்த்துருக்கோம். ஆமா. எல்லாருமே லைஃபே போயிடுச்சு சார்ன்னு தான் சொல்றாங்க. லைஃபே போயிடுச்சு சார், இவங்களுக்காக போய் நான் சண்டை போட்டேன், இவங்களுக்காக போனேன், இன்னைக்கு யாருமே இல்லை, சாப்பிட்றதுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு பலர் பேசுவதை நான் நேரடியாக பார்க்குறேன், நேரடியாக கேட்குறேன். அப்படி இருக்கும் பொழுது இதை வைத்து ஆதாயம் அடைவதுன்னு ஒரு குரூப் இருக்கும். எப்பயுமே ஸ்கெட்சை போட்டு தர்றது, வேலையை பார்க்கறது, இதெல்லாம் ஒரு டீம் இருக்கும். ஆனால் இதனுடைய ரிசல்ட் என்ன, இதனுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது தொடர் கொலைகளாக ஆவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரு பார்வையாக இருக்குது. அதே போல் குறிப்பாக மாயாண்டியை பொறுத்தவரையிலும் மாயாண்டி மீது ஏற்கனவே ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருந்தாலும் கூட நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது. வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்துருச்சு. அப்போ நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு உட்பட்டு கட்டுப்பட்டு தான் நம்ம வந்து போனோம். அதான் ரூல் ஆஃப் லா. அப்படி இருக்கும் பொழுது நீதிமன்றத்துக்கு வழக்கு நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒருவரை வந்து என்ன பண்ணுறது கேட்டால் வெளியிலே வச்சு கொண்டுறது அப்படின்றது என்ன கேட்டால் 100% சட்டவிரோதமானது. அது தடுக்கப்படணும். அதே போல் இந்த மாயாண்டியுடைய கொலைக்கு திருப்பி வந்து ஒரு ரிவெஞ்சு அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படாமல் இருப்பதை தடுப்பதும் நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்கான வழிமுறைகள் என்ன, அதை எப்படி பண்ணணும். ஏன்னா எல்லா மற்றும் நீங்கள் எடுத்து பாருங்களேன், அந்த பக்கம் தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு கொலைகளுமே அதற்கு பின்னாடி வந்து ஒரு காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஒன்று இருக்குது. பழிக்கு பழியாக ஒன்று நடக்குது, இன்னொன்று வந்து கேட்டால் சாதி விஷயத்துக்காக ஒன்று நடக்குது. இப்படி வந்து பல்வேறு விஷயங்கள் நடந்ததுன்னா மக்கள் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுது. காவல்துறையும் வந்து என்ன கேட்டீங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ தான் நான் சொல்கிறேன், 887 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், 240 கொலைகள்னு வச்சுக்கோங்க சார். இப்போ காவல்துறை தரப்பு இவ்வளோ ஸ்டெப் எடுத்தா கூட நேற்று வந்து நீதிமன்றத்தில் உள்ளே தான் வந்திருக்காங்க. இந்த 7 பேரும் உள்ளே தான் கத்தியோட வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது இது தெரியாது சார், காவல்துறை தெரியாதா? இல்லை உள்ளே இருந்து வந்திருக்காங்கன்றது வந்து அது எப்படி அதை அசியூம் பண்ணாங்களா அசியூம் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா உள்ளே இருந்து போனாங்கன்னா எல்லாரும் செக் பண்ணி அனுப்புகிறாங்க. உள்ளேருந்து வருவதற்கு வாய்ப்பு இல்லை. காரை விட்டு இறங்கி எங்கேயோ அங்கொன்றும் இங்கொன்றுமா ஆள் செட் பண்ணி நிற்பாங்க. எப்பயுமே வந்து முன்னாடியே ஸ்கெட்சை போட்டு இந்த இடத்துக்கு வருவான், வண்டி இங்கே விடுவான், போவான்னு சொல்லிட்டு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் ஒரு மர்டருக்கே வருவாங்க. தப்பிச்சு போனால் எப்படி இருக்கும், சிக்கிட்டா எப்படி இருக்கும், மிஸ் பண்ணிட்டா என்ன ஆகும், இப்படிலாம் நிறைய விஷயங்களை இவங்க பிளான் பண்ணுவாங்க ரவுடிசம் இதுலேயே. அப்போ இவங்க நேரடியாக கொலை செய்யக்கூடிய ஒரு டீம் அப்படின்னும் பொழுது இவங்க எல்லாத்துக்கும் துணி தான் வராங்க. அங்கே அட்டாக் பண்ணாலும் சரி, போலீஸ் சுட்டாலும் சரி, இன்றைக்கி நம்ம ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அவன் துணிச்சலோடு வரான். அப்படி இருக்கும் பொழுது அந்த துணிச்சல் எதற்காக வருது? காவல்துறையோ இல்லை சட்டத்தை பற்றியோ இவர்களுக்கு கவலை இல்லை, ஒரு அச்ச உணர்வு கிடையாது அப்படின்னும் பொழுது தான் அது அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது. காவல்துறை பல்வேறு ஸ்டெப் எடுக்கிறாங்க. என்கவுண்டர் பண்ணால் ஏன்டா என்கவுண்டர் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. என்கவுண்டர் பண்ணால் நேராக போயிட்டு மனித உரிமை ஆணையத்தில் புகார் கொடுக்குறாங்க. என்கவுண்டர் பண்ணல அப்படின்னா அடடா ஒரு 4-5 என்கவுண்டராவது பண்ணாதானப்பா இந்த சட்டம் ஒழுங்கு சரியாகணுவாங்க. அப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. பட் ஆனால் வேலை செய்யாமல் நம்ம இருக்கவும் முடியாது. காவல்துறையை பொறுத்தவரை இன்றைக்கி அங்கே பாதுகாப்பில் இருந்த அதிகாரிகள் கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அவங்க மீது வந்து என்ன கேட்டால் நடவடிக்கை எடுப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உயர்நீதிமன்றமே ஒரு குற்றச்சாட்டு சொல்லி அறிக்கை கொடுங்க, இது என்ன இது நீதிமன்ற வளாகத்திலே ஒரு படுகொலை நடந்திருக்குன்னு ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே அவங்க ஒரு அறிக்கை கேட்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. காவல்துறை என்ன சொன்னாங்க, 2 மணி நேரத்திலே நாங்கள் வந்துட்டு 3 பேரை கைது பண்ணிட்டோம், ஒரு குற்றவாளியை அங்கே இருக்க எஸ்ஐயும் அட்வொகேட்ஸும் சேர்ந்து பிடிச்சி கொடுத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ 2-3 பேர் சேர்ந்து ஒரு குற்றவாளியை பிடிக்கின்ற பொழுது 20-30 பேர் இருக்கும்போது போய் பிடிச்சிருக்கலாமேன்றதான ஒரு ஆதங்கம். அங்கே இருக்க வழக்கறிஞர்கள் பெயரை சுட்டி காட்டி இந்த அதிகாரிகள்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த நெல்லை டவுனை பொறுத்தவரையிலும் எக்யூப்டான அதிகாரிகள் எல்லாருமே வந்து சும்மா அந்தந்த பீரியடுக்கு அதிகாரிகளை போடுற மாதிரி இல்லாமல் அங்கே போடுற அதிகாரிகள் குறிப்பாக ரொம்ப திறமையான அதிகாரிகளாகவும் சண்டையிடக்கூடிய அதிகாரிகளும் உங்களுக்கு தெரியும். பல்வேறு அதிகாரிகள் நம்ம பேர் சொல்லலாம். அவங்களாம் இறங்கி ஃபீல்டுலேயே அவங்கள பற்றிய கவலைப்படாமல் நிறைய களத்தில் இறங்கி குற்றவாளிகளை பிடிப்பாங்க. ஆனால் இவருடைய வழக்கு, மாயாண்டியோடைய வழக்கு, ஏற்கனவே அவர் மீது குற்ற செயல்கள் இருந்த காரணத்தினாலையும் அவரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே ஒரு டீம் இருந்திருக்கு. அந்த டீம் வந்து இவரை டெர்மினேட் பண்ணோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இவருடைய கொலைக்கு பிறகு இப்போ நம்ம பேசக்கூடிய பல்வேறு விஷயங்களை பார்க்கின்ற பொழுது தொடர் கொலைகளாக இது ஆகிவிடக்கூடாது. இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறைகள் துப்பாக்கியை பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான அவங்களுக்கு ஒரு உத்தரவு இருக்கணும். உயர் அதிகாரிக்கு ஃபோன் போட்டு ஐயா இங்கே ஒரு சண்டை நடக்குதுன்னு சுட்டுட்டுமா, ஏன்னா அந்த டைமில் எப்படி கேட்க முடியும்? நான் என்ன பண்ணணும், அவங்களுடைய மனநிலை பாருங்கள். காவல்துறை என்ன பண்ணணும்னே அவங்களுக்கு தெரியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா உயர் அதிகாரிகளால் தடுக்கப்பட்டிருக்கு. அப்படி சார் இல்லை, தடுக்கப்படலை. உயரதிகாரிகள் உத்தரவு இல்லாமல் பண்ண முடியாது. அப்படி இருக்கும் பொழுது உயரதிகாரி அந்த டைமில் மீட்டிங்கில் இருப்பாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்க. யாருக்கிட்ட எப்படி இவங்க தொடர்பு கொள்ள முடியும்? அப்போ அங்கே வந்து ஒரு நிராயுத பாணியாக ஒரு செயலற்ற ஒரு விஷயமாக தான் காவல்துறை நம்ம வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இருக்க முடியும். இல்லாட்டி அவங்க இருந்தாலும் சார், இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, வழக்கறிஞர்கள் அத்தனை பேர் போய் தடுக்கும் போது காவல்துறையை வேடிக்கை பார்க்குதுன்னு கேட்குறேன். நடக்கப்பட்டதான்னு கேட்குறேன். இல்லை, திட்டமிட்டு நடப்பதற்கு சாத்தியக்கூறுகளே கிடையாதுங்க.
எல்லா விஷயத்திலுமே அப்படிதான் சொல்லுவாங்க. காவல்துறை வந்து இல்ல உங்களை போன்ற வழக்கறிஞர்கள் தான் இது பிடிச்சிருக்காங்க. ஆமா. அதானே. அதுல வந்து அதுல மாற்று கருத்து கிடையாதுங்க. வழக்கறிஞர்கள் ஒரு சில இடங்கள்ல இப்ப நீங்க கிருஷ்ணகிரியில நடக்கும்போது அந்த வழக்கறிஞர் ஓசூர்ல. ஒருத்தர் தாக்கப்பட்டாரு ஓசூர்ல. ஒசூர்ல தாக்கப்பட்டபோது 150 பேர் சுத்தின்னு தான் பார்த்தா. ஒண்ணும் பண்ணல. ஒரே ஆள் ஒற்றை மனிதர் போய் அங்க சண்டை விட்டுறாரு. அப்படின்னும் பொழுது அந்த ஒரு அந்த ஸ்பான்டேனியஸ் ஐடியாவோ ஏதோ ஒரு விஷயமோ அவங்களுக்கு கிடைக்காம அப்படியே விட்டுறாங்க. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சம்பவம் செய்வது ஒரு கூலிப்படை. களத்துல இறங்கி ஒரு கூலிப்படை வெட்ட போகுது. அவன் என்ன வெட்டினா கூட பரவாயில்லடான்னு ஒரு வழக்கறிஞரும் ஒரு 2 வழக்கறிஞர் போய் தடுக்கிறாங்கன்னா அவங்கள நம்ம பாராட்டி ஆகணும். கண்டிப்பா. அதே நேரத்துல அவங்களுடைய ஆதங்கம் என்னன்னு கேட்டா, நான் யூனிஃபார்ம்ல போய் பிடிக்கிறேன். யூனிஃபார்ம்ல சர்வீஸ்ல இருக்க காவல்துறை ஏன் வரல? அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க. கடகடன்னு ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க. அங்க இருந்த காவல்துறையுடைய மனநிலை வந்து என்னன்னு கேட்டா, இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா கேம்பஸ் உள்ள நடந்தா ஒண்ணு, கேம்பஸுக்கு வெளியில நடந்தா ஒண்ணுன்ற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது. அப்ப அந்த சூழ்நிலைக்கு கையில லட்டியை வச்சுக்கிட்டு ஓடி போய் தடுக்கிறதா கூட தடுக்கலாம், குரல் கொடுக்கலாம், கூட ஓடி இருப்பாங்க. குரல் கொடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் அவர்கள் செயலற்று போய் நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் டைமா அதை பார்த்துருப்பாங்க. அங்க இருக்க காவல்துறைக்கு வந்து நேரடியாக பார்த்துருங்க. ஏன்னா அங்க இருக்க ஏஆர் போலீஸா இருப்பாங்க, ஒரே ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு முதல் முறையாக ஒரு மற்ற நேராக பார்க்குறோன்ற ஒரு பயம், ஒரு அச்சம் இதெல்லாம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இவங்க ஏன் போகலன்றது தான் இப்போ நீதிமன்றம் கேட்டிருக்க கேள்வி. இவங்க அத்தனை பேர் இருந்து ஏன் இதை நீங்கள் விட்டீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. வழக்கறிஞர்களும் அந்த கேள்வி எழுப்பியிருக்காங்க. இவங்களுடைய அறிக்கையில் அதை பற்றியான முழு விளக்கத்தை இவங்க கொடுத்து ஆகணும். கொடுத்தா தான் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் உயர்நீதிமன்றம் பல்வேறு நிலைகளில் என்ன சொல்கிறாங்க கேட்டால், இந்த மாதிரி வந்து மாவட்ட நீதிமன்றங்களுக்கு டைட்டான செக்யூரிட்டி கொடுங்க அப்படின்றாங்க. அப்போ இந்த ஒரு சம்பவத்தில் ஆயுதங்கள் கையில் இருந்தும் நம்ம பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சு. துப்பாக்கி இருந்தாலும் அதை சுடணும் இல்லையா? துப்பாக்கி வச்சிருக்கிறது மேட்டர் கிடையாது, அது எந்த இடத்துல பயன்படுத்தணும்னு இருக்கு. அப்படின்னும் போது இங்கே கைத்துப்பாக்கி வைத்திருந்தார்களா, இல்லை பெருசாக ஒரு துப்பாக்கி வச்சிருப்பாங்களா, அதை வச்சிருந்தாங்களா அப்படின்ற மாதிரி தெரியல. இருந்தாலும் கைத்துப்பாக்கி வைத்திருக்க அதிகாரிகள் அந்த டைமில் இல்லை. அப்போ தனிப்பட்ட முறையில் ஒரு போலீஸ் போறாரு, திடீர்னு வெட்டு விழுந்துச்சு, குடும்பத்தை யார் பார்த்துக்கிறது? அப்படிலாம் யோசிக்க தோணும்ல அந்த இடத்துல. அந்த இடத்துல பல்வேறு கோணங்களில் யோசிக்க தோணும். திடீர்னு ஒரு கலவர சூழல் ஏற்பட்டு வேற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இல்லை 6 பேர் 7 பேர் தான் வந்தாங்களா, இல்லை ஒரு 20 பேர் மறைந்திருக்காங்களா, அவங்கள பிடிக்க போகும்போது அவங்க தாக்குவாங்களா? இப்படி பல்வேறு கோணங்களில் ஒரு கொலை வழக்கை நம்ம யோசிக்கணும். அப்படி இருக்கும்போது அங்கே இருக்க காவல்துறை பிடிக்கல, அவங்க போய் ஆக்ஷன் எடுக்கலன்றது அவங்க மீதான குற்றச்சாட்டு. அதுக்கு அரசு தரப்பு பதில் சொல்லணும் அப்படின்னு இருக்காங்க. அரசு தரப்பு வந்து ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கொலை வந்து ஒரு கொடூர கொலையாக பார்க்கப்படுது. ஏன்னா வக்கீல்கள் தங்களுடைய உயிரை பணைய வச்சு ஒரு குற்றவாளியை பிடிக்கின்ற பொழுது இவங்க அமைதியாக இருந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. உடனே டிசி ஸ்பாட்டுக்கு வராரு. எல்லா விஷயங்களும் நாங்கள் விசாரித்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆகவே காவல்துறை நடவடிக்கை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த வழக்கை பொறுத்த மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் நம்ம கடந்து போயிட முடியாது. இதற்கு பிறகும் பல கதைகள் ஆரம்பமாவதற்கு, பல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சார் இப்போ இது 2 ஜாதிக்குள்ள கொலையாகவும் பார்க்கப்படுது சார், எப்படி சார்? இல்லை, அது அப்படிதான் இப்போ கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டால், அவர் ஒரு இறந்து போன ராஜாமணி ஒரு சமூகம், மாயாண்டி ஒரு சமூகம் அப்படின்னும் பொழுது இதை சமூக சண்டையாக கொண்டு போவதற்கு ஒரு டீம் இருக்கும். அந்த சமூக சண்டையாகவே இதை அப்படியே என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா, இதை வந்து இப்போ சூடேற்றி இதில் வந்து ஆதாயம் அடையக்கூடிய ஒரு டீம் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்பயுமே இது ஒரு காலகாலமாக இருக்குது. ஒரு 25 ஆண்டு காலம் இந்த தென் மாவட்ட சண்டைகளை எடுத்து பார்த்தோம்னா, ஏதோ ஒரு டீம் இதனால் பயனடையும், ஏதோ ஒரு டீம் இதை வச்சு என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா சாதி அரசியல் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு டீம் இதை வச்சு என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அடுத்த கண்ட பிரச்சனையும் அது ஒரு சென்சிட்டிவாகவே இந்த சம்பவம் பதட்டமாகவே இருக்கும். அதுக்காக எப்போ நம்ம என்ன சொல்கிறோம், 2 பேர் இப்போ மாயாண்டியும் நமக்கு தேவை, ராஜாமணியும் நமக்கு தேவை. 2 பேரும் நண்பர்கள், 2 பேரும் நம்முடைய சகோதரர்கள். அவங்க 2 பேர் இப்போ வந்து கொலை ஒருத்தர் அந்த பக்கம் கொலை செய்யப்பட்டார், ஒருத்தர் இந்த பக்கம் கொலை செய்யப்பட்டாரா. இப்போ அந்த சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணணும், அந்த இடத்திற்கு போய் இதை வந்து ஒரு சமாதானமான ஒரு சூழல் ஏற்படும். ஏன்னா எத்தனையோ பெண்கள் இன்றைக்கு விதவைகளாக இருக்கிறார்கள், எத்தனையோ குடும்பம் நடுத்தரில் இருக்கு. ஒரு கொலை செய்தால் 10 ஆண்டு காலம் தங்களுடைய வாழ்க்கை பயந்து 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 எவ்வளோ நாள் பயந்து ஓடுவேன். என்னைக்கோ ஒரு நாள் சரி ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, எங்கேயோ ஒரு இடத்துல ஹோட்டலுக்கு போக முடியல, கடைக்கு போக முடியல, டீ கடைக்கு போக முடியல, எங்கே போக முடியல, எங்கே போனாலும் ஒரு ஸ்கெட்சு உனக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இவனுக்கே தெரியும், சம்பவம் செஞ்சவனுக்கே தெரியும். அப்படின்னும் போது கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் வந்து சாவு அப்படின்றது சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட நீதிமன்றத்திற்கு ஒரு வழக்கு போயிடுச்சு. அப்படின்போது நீதிமன்றத்தின் மீதான ஒரு மாண்பு, நீதிமன்றத்தின் மீதான ஒரு மரியாதை, நீதிமன்றத்தின் மீதான ஒரு பயம் அப்படின்றது குறைஞ்சிட்டே போகிறது தானே இது காட்டுது. அப்போ சாதிய கொலைகள் வந்து தொடரக்கூடாது அப்படின்னும் பொழுது இதை நம்ம வெளிப்படையாக நம்ம வந்து பல இடங்கள் நம்ம சொல்கிறோம். இது மாதிரி இதை வந்து அரசியல் கட்சியை அதை வைத்து அரசியல் செய்கிறவர்கள் இதை வந்து சரி செய்யணுமே தவிர, அதை சரி செய்யாமல் அதை அவங்க வந்து மூட்டி விடும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஐயோ அப்படி ஆயிடுச்சு,
உடனே வாங்க எல்லாம் அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கே போகிறது கிடையாது. இவங்க என்ன பண்ணுறது, இவங்க தனித்தனியாக அப்படி பண்ணிட்டாங்களா, இவங்க இப்படி பண்ணால் நம்ம அப்படி ஒரு பிளான் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அதை வந்து மூட்டி விட்டே பல கொலைகள் ஏற்பட்டுச்சு தமிழ்நாட்டில். அதன் ஒரு பாகமாகத்தான் இதையும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இது தடுக்க முடியாத ஒரு விஷயமும் கிடையாது. ஏன்னா ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கிறோம். இப்போ 335 பேர் மேலே குண்டாஸ் போட்டிருக்குங்க. ஆமா, குண்டாஸ் போட்டு எல்லாம் வந்து திருந்திட்டானா எவ்வளவு சொல்லுங்க ஒரு பட்டியலை. குண்டாஸ் போய்விட்டு இல்ல இப்ப இதுலயே பாருங்க சார், நீங்க சொல்ற டேட்டாவுல 48 சிறார்கள் இருக்காங்க. உள்ள போயிட்டு எத்தனை பேர் திருந்தி வருவாங்க? அவ்வளோதான், வாழ்க்கையே போச்சு. சிறாரோட வாழ்க்கை. அங்கே இப்போ சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தாலும் 48 பேர் மர்டர் கேஸு, அந்த கேஸ் இந்த கேஸ்ன்னு வர்றவனுங்க எப்படியெல்லாம் ஐடியா பண்ணுவானுங்க, என்ன நல்லா பண்ணுவானுங்க, வெளில போய் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், இவங்களுக்கு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுது சட்டம். இவங்களுக்கு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுது. சிறார்களுக்கு அவங்களுக்கு உணவு சரியான முறையில் கொடுக்கணுன்றாங்க, மருத்துவ வசதி சரியாக கொடுக்கணும், கழிப்பறை சரியாக இருக்கணும், அவன் தங்குற இடம் சரியாக இருக்கணும், அவனுக்கு பெட் இருக்கணும், ஃபேன் இருக்கணும், இது இருக்கணும் அது இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது இவன் பேம்படா போயில உட்காடுறாங்க. ஆமா, அப்போ இவன் நாளைக்கு இப்போ வந்து 17 வயசுல இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் போய் அங்கே அனுபவிச்சுட்டு ஒரு 6 மாதம் இருந்துட்டு வந்துடுறான் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில். 18 வயசு ஆயிடுது, தலைவன் ஆயிடுறாங்க. ரவுடிகளுக்குள்ளே இவர் ஒரு தலைவராக இவர் ஒரு குழு ஆரம்பிக்கிறாரு. அவனை நம்ம அடிக்கிறோம்டா, இவனை இங்கே அடிக்கிறோம், இவனை அங்கே போடுறோம், அவனை அங்கே போடுறோம், இப்படி தானே இவங்களோட பேச்சுவார்த்தை போகுது. அப்போ அவங்கள அந்த கீழ்நிலையிலேயே விளையும் இடத்திலேயே அதை வந்து சரி செய்வது தான் வந்து சரியான முறையாக இருக்கும். தொடர்ச்சியாக 335 பேர் மீது குண்டாசும் 48 சிறார்கள் கைது செய்யப்பட்டு 887 பேர் மேலே வந்து நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட தொடர்கதையாக இருப்பது தானே ஒரு அச்சத்தை ஏற்படுது. அப்போ தொடர்கதையாக இருக்கும் பொழுது இவன் வந்து இவன் பயப்படலப்பா, போலீஸுக்கும் பயப்பட மாட்டான், சட்டத்துக்கும் பயப்பட மாட்டான். அப்போ அடுத்த கட்டம் என்ன பண்ண முடியும்? அதிகபட்சமாக வந்து ஆயுதங்களை வந்து உபயோகப்படுத்தினாலும் ஒரு பக்கம் பிரச்சனை எப்படி வருது, ஏன்னா சுட்டுட்டாங்க, இவரை சுட்டாங்க, நல்லா இருந்தாங்க நேற்றெல்லாம், 6 வருஷமா அவன் எங்கேயுமே போலங்க, 4 வருஷமா எங்கேயுமே போலங்க அப்படின்றது. ஆனால் குற்றப்பின்னணி பார்த்தா பெரிய குற்றப்பின்னணியாக இருக்குது. அப்போ காவல்துறை ஸ்டெப்ஸ் எடுக்கும் பொழுது அதை தடை செய்யவே கூடாது. அவங்கள ஃப்ரீயாக விட்டுறணும். போலீஸை அவங்க பாட்டுக்கு வேலை செய்வாங்க. இப்போ ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அங்கே இருக்கிறவங்க வந்து எல்லாருமே வந்து என்ன கேட்டால் ஏஆர் போலீஸ் அப்படிப்பட்ட போலீஸ் தான் இருந்தாங்க, உயரதிகாரிகள்லாம் யாரையும் போடலை. ஒரு எஸ்ஐ 2-3 எஸ்ஐ இருந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு எஸ்ஐ துணிச்சலாக போயிருக்காரு. அப்போ இனிமேலாவது நீதிமன்ற வளாகத்தில் போடுறவங்க ஃபுல் எக்யூப்டா ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா உள்ளே இறங்கி அந்த இடத்துல வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு கூட அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கும்போது தான் இது மாதிரியான சம்பவங்கள் தடுத்து நிறுத்தப்படும். இது ஒட்டுமொத்தமாக தடுத்து நிறுத்தப்படுமா சார்? எப்படி சார்? ஏன்னா கிட்டத்தட்ட 887 பேர் இப்போ உள்ள இருக்காங்க. அப்படிங்கும்போது வெளியில் வரும்போது தொடர்ச்சியான கொலைகள் தானே பண்ணுவாங்க. ஆமாம், அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் எராடிகேட் பண்ண முடியும். அது எடுத்தோன்னே வந்து நம்ம நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து பெருமைக்காக பண்ணுறவன் இருக்கான். வயதெல்லாம் பாருங்களேன், 28 வயசு 27 வயசு எல்லாம் வாழ்ற வயசு, 38 வயசு தான். ஆமாம், இப்படிப்பட்ட வயதில் இவங்க இது மாதிரியான விஷயங்கள் செய்கிறாங்க. சிறை வந்து அவர்களை வந்து பக்குவப்படுத்தி இது மாதிரிலாம் கொலை வழக்கில் வர்றவங்களெல்லாம் தனியாக வைத்து அவங்களுக்கு வகுப்புகள் எடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் வெளியில் வாழ்க்கை போயிடும், லைஃப்ன்றது பெருசியா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க எடுத்து சொல்லணும். ஏன்னா எதிர்பாராத ஒரு சம்பவம், எதிர்பாராத ஒரு விபத்து அப்படின்னும் போது ஏற்படும் போது நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. எதிர்பாராத ஒரு விஷயமாக தான் இருக்குது. அறிக்கை உயர்நீதிமன்றம் கேட்டிருக்காங்க. உயர்நீதிமன்றத்துக்கு தமிழக காவல்துறை எப்படி பதில் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் இந்த வழக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார். நன்றி. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Taste the daily.